வணக்கம் நண்பர்களே. வீட்டு நாட்டு காய்கறி தோட்டம் ஒரு சின்ன அப்டேட். நாட்டு சொரக்காய் செடி பார்த்திங்கனாக்கா ரொம்ப அழகாக படர்ந்து நிறைய பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஏற்கனவே காயும் பறிச்சிட்ருக்கோம். அங்கங்கே பிஞ்சு இருக்குது, காயும் இருக்குது, பறிச்சுட்டே தான் இருக்கும். பூ பாருங்கள், எவ்வளோ பூ வந்து இதில் அடுத்து எல்லாம் பிஞ்சு இறங்கி நிறையா காய் கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு. மேட்டுப்பாத்திகளில் வந்து மஞ்சள் நடவு பண்ணியிருந்தோம். அழகாக எல்லாமே நல்லா முளைச்சி வருது. இதில் பாருங்கள், களை எடுத்தாங்க. களை எக்கச்சக்கமாக. ஏன்னா இது வந்து ரொம்ப புதர மண்டி கிடந்தது இதுக்கு முன்னாடி, நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடி. களையெல்லாம் எடுத்துட்டு மேட்டுப்பாத்தி வந்து சீரமைச்சிட்ருக்கோம். அப்பப்போ களை வெட்டிட்டு இது மாதிரி எடுத்து கட்டிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மேட்டுப்பாத்தி வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கத்திரி செடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் 2 முறை ஜீவாமிர்தம் மட்டும் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. மணத்த தக்காளி அங்கங்கே இருக்குது, அழகாக நிறைய கீரை கொடுத்துட்டே இருக்குது. கத்திரி செடி எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறமா 2வதும் வெண்டை வந்து நட ஆரம்பித்தாச்சு. நட்டு இதோ பாருங்கள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த வெண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் கம்மியாகிட்டே வருது. அடுத்து வந்து விதைக்கி விட போகிறோம் அதை. பீர்க்கன் செடியும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு விட்டுருக்கு. இப்போ தான் அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இது கொத்தவரை வந்து போன முறையே பார்த்தோம். அப்போ தான் லேசாக முளைச்சி வந்திருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது கொத்தவரங்க செடியெல்லாம். நம்ம வெண்டை ஏற்கனவே பார்த்தது தான். இன்னுமே வந்து அது காய் கொடுத்துட்டே இருக்குது. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இது முடியும் போது அடுத்து நமக்கு காய் தேவைப்படுன்றதுனால முன்னாடியே நடவு போட்டாச்சு. இந்த பீர்க்கன் செடியில் பார்த்திங்கனாக்கா இந்த பிஞ்சு பாருங்கள், பூவும் நிறையா இருக்குது. சின்ன சின்ன பிஞ்சாக இளம் பிஞ்சு வந்து இந்த இங்கே பாருங்கள், இதில் 2 பிஞ்சு, கீழே 1, இந்த சைடில் இந்த கிளையில் பாருங்கள் பிஞ்சு நிறையா விட்டுகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் காயும் நமக்கு கிடைக்கும். எல்லாம் பிஞ்சு பூவுமாக தான் இருக்குது. இன்றைக்கும் ஒரு வேலை பண்ணோம். ட்ராகன் ஃப்ரூட் செடி இந்த பக்கம் வேலி பக்கம் நடாமல் இருந்தது. இந்த பக்கம் வந்து நட்டு வச்சுருக்கோம். முழுக்கவே பார்த்திங்கனாக்கா இந்த வேலி நெடுகவே ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து நட்டு வச்சாச்சு இன்றைக்கி. அந்த பாருங்கள், கடைசி வரைக்குமே இன்றைக்கி நட்டாச்சு. அந்த சைடு ஏற்கனவே நட்டிருந்த ட்ராகன் பழச்செடிகள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. அது இன்றைக்கி வந்து தூணோடு சேர்த்து கொஞ்சம் கட்டியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு அழகான சுவையான நாட்டு காய்கறிகள், நஞ்சில்லா நாட்டு காய்கறிகள் தர்ற ஒரு வீட்டு தோட்டத்தை ரெடி பண்ணிவிட்டு நீங்களும் ஆரோக்கியமாக வாழணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.